தேனி மாவட்டம் குமுளியில் பென்னிக்விக் சிலை முன்பு முல்லை பெரியார் அணை குறித்து பரப்பப்படும் பொய் தகவல்களை நிறுத்த கோரி விவசாய சங்கத்தினர் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கேரளாவில் சமீபத்தில் நடந்த இயற்கை பேரழிவினாலும் தொடர் மழையாலும் மக்களிடையே முல்லை பெரியார் அணை பற்றிய விஷம கருத்துக்களை சிலர் இணையத்தில் பரப்பி வருகின்றனர். இரு மாநில அரசுகளும் தலையிட்டு பொய் தகவல்களை தடை செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் வீட்டில் புகுந்து திருட முயற்சி செய்த 4 இளைஞர்களை பொதுமக்கள் பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். 2 நாட்களுக்கு முன்பாக சுற்றுலாவுக்காக சென்றுவிட்டு திரும்பிய சக்திவேல் குடும்பத்தினர் வீட்டுக்குள் இருந்து 4 வடமாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் வெளியே குதித்து ஓடுவதை பார்த்து கூச்சலிட்டனர். சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் தேடும் முயற்சியில் ஈடுபட்டு 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அவர்களை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். கடந்த 6 மாதங்களில் மட்டும் 10க்கும் மேற்பட்ட திருட்டு சம்பவங்கள் அப்பகுதியில் நடந்துள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். விடிய ஆட்சியில் காவல்துறை செயல்படாமல் இருப்பதால் பொதுமக்களை திருடர்களை பிடித்துக் கொடுக்கும் சூழல் நிலவுகிறது. வாரக்கணக்கில் தேங்கியிருக்கும் கழிவுநீரால் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ஊராட்சி ஒன்றியத்தில் பாரதி நகர் உள்ளிட்ட முக்கிய சாலைகளில் கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து கழிவுநீர் தேங்கி உள்ளதால் கொசு அதிக அளவில் உற்பத்தியாகி வருகிறது. இதனால் டெங்கு, மலேரியா உள்ளிட்ட காய்ச்சல் பரவுவதற்கு முன்பு விடிய அரசு கழிவுநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியில் தேங்கும் மழைநீரால் நோய் பரவும் அபாயம் இருப்பதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இந்த பகுதியில் உள்ள புது திரு சிவன் கோவில் அருகே 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இங்கு சிறிய மழை பெய்தாலும் சாலையில் மழைநீர் குளம் போல் தேங்கி கழிவுநீருடன் கலந்து விடுவதால் கொசுக்கள் உற்பத்தியாகி பல்வேறு நோய் தொற்றும் அபாயமும் ஏற்படுகிறது. எனவே விடிய அரசின் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து சாலையை சீரமைத்து மழைநீர் தேங்காதவாறு பார்த்துக் கொள்ள வேண்டும் என அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சிவகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வந்த நிலையில் திடீரென சிவகிரி, விஸ்வநாதபேரி, தேவிப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதனால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடலூரில் ஆடி மாத ஊரணி பொங்கல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருப்பாதிரி புலியூரில் உள்ள பிரசித்தி பெற்ற சோலை வாளியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாத உற்சவம் நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் இந்த ஆண்டுக்கான விழா தொடங்கியதை அடுத்து கோயிலில் ஊரணி பொங்கல் திருவிழா நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் ஊரணி பொங்கல் வைத்து தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர். இந்த திருவிழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டத்தில் சம்பா சாகுபடிக்கு ஏற்ற நீண்டகால நெல் விதை ரகங்கள் தட்டுப்பாட்டால் விவசாயிகள் பரிதவிப்பிற்கு ஆளாகியுள்ளனர். நடப்பு சம்பா பருவத்தில் சாகுபடி பணியை துவங்க விவசாயிகள் தயாராக இருந்த நிலையில் வேளாண் மையங்களில் சாகுபடிக்கு ஏற்ற நீண்டகால நெல் விதை ரகங்கள் இல்லை என கூறப்படுகிறது. இதனால் சம்பா சாகுபடிக்கு தயாராக இருந்த விவசாயிகள் பரிதவிப்பிற்கு ஆளாகியுள்ளனர். வேளாண்மை துறையின் மெத்தனம் காரணமாக தனியாரிடம் அதிக விலை கொடுத்து விதைகளை வாங்கும் நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். எனவே வேளாண்மை துறையும் மாவட்ட ஆட்சியரும் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் அருகே உள்ள புது உச்சிமேடு ஊராட்சியை தனி ஊராட்சியாக பிரிக்க வலியுறுத்தி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கொங்கராயபாளையம் ஊராட்சி பெரிய ஊராட்சியாக இருப்பதால் புது உச்சிமேடு ஊராட்சியை தனி ஊராட்சியாக பிரிக்க வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. இதுகுறித்து கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புது உச்சிமேடு மற்றும் பழைய உச்சிமேடு பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மனு அளித்தனர். மேலும் புது உச்சிமேடு மற்றும் பழைய உச்சிமேடு இடையிலான சாலையை தார் சாலையாக போட வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். சிவகங்கை அருகே காஞ்சிரங்கால் கிராமத்தில் கோயில் திருவிழாவையொட்டி மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. சிவகங்கை திருப்பத்தூர் சாலையில் நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயத்தில் சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை, திண்டுக்கல், ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மொத்தம் 19 மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. இதையடுத்து பந்தயத்தில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்கப் பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த பந்தயத்தை ஏராளமான பார்வையாளர்கள் உற்சாகத்துடன் கண்டு களித்தனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த சில மாதங்களாக கோடை வெயில் வாட்டி வந்த நிலையில் தாளவாடி, ஆசனூர், இக்கலூர், தொட்டமுதுகரை, பனகள்ளி, கெட்டவாடி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சிவகங்கை அருகே கோயில் திருவிழாவின் போது கதம்ப வண்டுகள் கொட்டியதில் 40க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சுந்தர நடப்பு கிராமத்தில் உள்ள அழகு நாச்சியம்மன் கோயிலில் ஆடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பக்தர்கள் நேர்த்திக்கடனாக தீச்சட்டி எடுத்து வரும்போது அதிலிருந்து வெளியேறிய புகை ஆலமரத்தில் இருந்த கதம்ப வண்டுகள் கூட்டின் மீது பட்டுள்ளது. இதனால் கதம்ப வண்டுகள் கலைந்து வந்து கொட்டியதில் 40க்கும் மேற்பட்ட பக்தர்கள் காயமடைந்தனர்.
கோவை சூலூர் விமானப்படை தளத்தில் ராணுவ தளவாடம் மற்றும் போர் விமான கருவிகளின் கண்காட்சி தொடங்கியது. பன்னாட்டு கூட்டு விமானப்படை பயிற்சியின் ஒரு பகுதியாக கண்காட்சி நடைபெறுகிறது. 3 நாட்கள் நடைபெறும் கண்காட்சியை சுதந்திர தினத்தன்று பொதுமக்கள் கண்டு ரசிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. 62 அரங்குகளில் ஹிந்துஸ்தான், பெல் போன்ற நிறுவனங்களின் தயாரிப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. தேஜஸ், MiG-29K உள்ளிட்ட இந்தியாவின் அதிநவீன போர் விமானங்கள் இடம்பெற்றுள்ளன.